சங்கு முள் மற்றும் ஊத்தி பாருங்கள். சங்கு முள் ஊத்தி. சங்கு முள் எப்படி போகுதுன்னு பாருங்கள். நடந்து போகுது பாருங்கள். நடக்குது பாருங்க. அப்படி அசையுது. அதுக்கு பேர் சங்கு முள். ஆமாம், அந்த பாருங்க. அதுக்கு பேர் ஊத்தி. சங்கு முள் அழகாக போகுது பாருங்க. கடலில் அப்படியே பைய நகலும். இந்த சங்கு முள் வலையில் தத்துச்சுன்னா வலையில் கழிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தானே அந்த ஊத்தி நகலுது பாருங்க. அதுக்கு பேர் ஊத்தின்னு சொல்லுவோம். ஆமாம் பாருங்க. அதுக்கு பேர் சங்கு முள், இதுக்கு பேர் ஊத்தி. ரெண்டு எப்படி கடலில் எப்படி நிற்கின்னு பாருங்கள். அழகாக போகுது பாருங்க. நைஸாக அப்படியே உருண்டுகிட்டே போதா, பைய போதா, அந்த போதா அழகாக போகுது பாருங்க. அது அப்படியே போகுது பாருங்க. நடந்து போய்கிட்டு இருக்கா. அதுக்கு பேர் சங்கு முள் பாருங்க. இதுக்கு பேர் ஊத்தி. ஆமாம், அவரும் அப்படியே கிடக்காரு. 15 மணி கிடக்காரு. அவர் எப்போ நடந்து வரான்னு தெரியல. அந்த சங்கு முள் நகண்டு போகுது பாருங்க. நாங்கள் எங்கே போயிட்டு வருங்க. அந்த சங்கு முள், அந்த சங்கு முள் அப்படியே நடந்து போகுது பாருங்க. போதா, அடி போய்கிட்டு இருக்காருங்க அந்த சங்கு முள். ஆமாம், அந்த சங்கு முள் நடந்து போய்கிட்டு இருக்காருங்க. ரொம்ப தூரத்துக்கு போயிட்டா அந்த போயிட்டா இப்படி நடந்து போவாருங்க அந்த சங்கு முள். எல்லாம் அழகாக போவாருங்க கடலில். ஆமாம், திரும்பி வருங்க. எப்படி திரும்பி வருங்க. இப்போ திரும்புதான் அந்த உள்ளே இருக்காருங்க பூச்சி. அந்த உள்ளே இருக்க பூச்சி தான் நடந்து கூட்டு போய் வந்தார். எப்படி திரும்பி வருங்க பாருங்க. எப்படி இது சங்கு முள். அதை தொட முடியாது, சுற்றி முள்ளாக தான் இருக்கும். அதனால் சங்கு முள்னு சொல்லுவோம். இது வளையலில் தத்திக்கிறேன். தத்துனா எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆமாம், அது பேர் சங்கு முள். சுற்றி இருக்குது முள், அதனால் இது பேர் சங்கு முள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாருங்க, நல்லா போய்கிட்டு இருக்காருங்க அது. ஆமாம், இந்த பாருங்க. இந்த ஊற்றி அவ்வளோ காமிச்சானே ஊற்றி, அந்த ஊற்றியை பார்த்துக்கிறங்க. இதாக இருக்கிற ஊற்றி. அவர் திரும்பிட்டாரா. அவர் இப்போ போக போகிறாரு நினைக்கேன். அவர் திரும்பி இருக்கார். ஆமாம், அவர் அப்படியே இருக்கார். அவர் இப்போ முன்ன அப்படி பார்க்க இருந்தார், இப்போ இங்கே பார்க்க திரும்பிட்டார். ஆமாம், அது இவர் எப்போ ஓடுவார்னு தெரியாது. ஆமாம், அவர் ரொம்ப தூரம் போயிட்டார் சங்கு முள் புள்ள. இந்த பாருங்க, ரொம்ப தூரம் போயிட்டார் பாருங்க. அவர் எவ்வளோ தூரம் போயிட்டார் பாருங்க. அந்த போயிட்டே இருக்கார் அவர். ஆமாம், அவர் போயிட்டே இருக்கார். அவர் வேகமாக ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கார் அவர். பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறார் பாருங்க. அவர் ஒரு காலையும் மறுக்காலையும் நெற்காலையுமே போய்கிட்டு இருக்கார் அவர். ஆமாம், ஆமாம், ஒரு காலையும் மறுக்காலையுமா மேற்காலையுமா அவர் போய்கிட்டே இருக்கார். ஆமாம், கடல், இந்த கடல் தண்ணி, கரை தண்ணி. ஆமாம், அதில் சங்கு முள் அப்படியே போய்கிட்டே இருக்காருங்க. இப்படி நெட்டுக்கு அந்த இருக்காருங்க. நெட்டுக்கு அந்த இருக்க நெத்தை அந்த அந்த சின்ன சின்ன சங்குகள்லாம் இருக்காருங்க கடலில். ஆமாம், இந்த பாருங்க, அதில் ஒரு மீன் கிடக்காருங்க. செத்த மீன் கிடக்காருங்க. அதை சாப்பிடுவாருங்க இந்த சங்குகள்லாம். அந்த இருங்க, இந்த இருக்க மீன். அந்த மீனை சுற்றி அந்த பாருங்க, அந்த சங்குகள்லாம் சாப்பிடுவாருங்க. இந்த இருக்குது மீன். அந்த பாருங்க, அந்த மீன் இருக்கா, அந்த தலை இருக்கா மீன். அந்த மீனை இந்த சங்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருங்க. மீனை பாருங்கள். இந்த மீனை எவ்வளோ அழகாக சாப்பிடுவாருங்க சங்கு. சாப்பிடுதா. ஆமாம், பாருங்க, இது பூரா சங்கு தான் பாருங்க. இது பூரா சங்கு, சுற்றி இருக்கிற பூரா சங்கு. அந்த மீனை, செத்த மீனை எவ்வளோ அழகாக சாப்பிடுவாருங்க. சாப்பிடுதா. ஆமாம், வேக்க மீன் மேலே ஏறுவாருங்க. மீன் மேலே ஏறி சாப்பிடுவாருங்க. ஆமாம், அந்த பாருங்க, அது மீனை எவ்வளோ அழகாக சாப்பிடுவாருங்க அந்த சங்கு. பாருங்க, சாப்பிடுதா.
அப்படியே ஓடிக்கிட்டு உள்ளே சாப்பிடுவாருங்க. அந்த போய் சாப்பிடுவாருங்க. பொடி பொடி சங்குகளாம் வைக்குதா வச்சுருந்தாருங்க. சுத்தமாக சாப்பிட்டுக்கிட்டு வருங்க. ஆமாம், இந்த ஊரை ஊற்றி சங்கு, ஆமாம், பொடி பொடி ஊற்றின்னு சொல்கிறது, பொடி சங்குன்னு சொல்கிறது, சங்குன்னு சொல்கிறது, ஊரா அந்த செத்த மீன் தின்னுக்கிட்டு இருக்காரு. நன்றி.